இன்னைக்கு பாகிஸ்தான் மட்டும் இல்லை பல நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் 1998 டாக்டர் ஏபிஜே பண்ண முக்கியமான ஒரு சம்பவம் தான். அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 Days லைஃப் இன் ஷார்ட் ஸ்டோரிஸ் எபிசோடு 1ல டே 34. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1990 யூஎஸ்ஏ, சோவியத் யூனியன், யூகே, பிரான்ஸ் அண்ட் சைனா இந்த 5 கண்ட்ரிஸ்ட மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சு. வேற யாரும் இதை உருவாக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இதை உன்னிப்பா கண்காணிக்க அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல்லான சேட்டலைட்டையும் வச்சிருந்தாங்க. பட் இதை பத்திலாம் கவலைப்படாத அப்ப இருந்த நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் டாக்டர் ஏபிஜேவை கூப்பிட்டு நாம என்னதான் 1974 எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு சின்ன நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது பெருசா பேசப்படல. ஸோ ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை இந்த உலக நாடுகளுக்கு நாம பண்ணி காட்டணும்னு சொல்றாரு. இதுக்காக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் லீடிங்ல ஒரு டாப் சீக்ரெட் டீமை ரெடி பண்றாங்க. இவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்க போறதே அந்த அமெரிக்காவோட சேட்டலைட் தான். ஏன்னா மற்ற நாடுகளுக்கு இது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள பண்ண விட மாட்டாங்க. ஒரு வண்டியை நகர்த்தினாலும் அந்த சேட்டலைட்டுக்கு தெரிஞ்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த சேட்டலைட்டோட பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு எல்லாரையும் நைட் டைம்ல மட்டும் வேலை செய்ய வைக்கிறாரு. சேட்டலைட்டுக்கு ஒரு சின்ன டவுட் கூட வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஆர்மி யூனிஃபார்ம்லயே வேலை செய்யறாங்க. அண்ட் இது எல்லாமே பொக்ரான்ங்கிற ஒரு பாலைவனத்துல நடந்துச்சு. காலையில அந்த சேட்டலைட் பார்க்கும்போது முன்னாடி நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஏரியாவை அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு வழியா மே 11, 1988 அமெரிக்காவோட சேட்டலைட்டுக்கு நாமத்தை போட்டுட்டு இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டான நியூக்ளியர் டெஸ்ட்டை நடத்தி முடிக்கிறாங்க. அண்ட் இந்த அதிர்வு எல்லா நாடுகளுக்கும் பரவுது. இந்தியாவில் ஏதாவது எடுத்துக்கோக்கான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் எங்களோட சயின்டிஸ்ட்டை வச்சு ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னு கூலாக சொன்னார். அது வரைக்கும் 5 நாடுகள்கிட்ட மட்டும் இருந்த நியூக்ளியர் பவர் 6வதா இந்தியா கிட்டையும் வந்துச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் இந்தியாவை பார்த்து எல்லா நாடுகளும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. என்னங்க கதை கேட்கும் போதே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுல்ல. இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.